ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் இதை செஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன், நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர கலந்து விட்டு பிசைஞ்சிக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசையணும். ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் நெய் இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. அந்த வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா அந்த மாவில் கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெயை சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. நல்லா பாருங்கள், மாவு ஊறினதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அளவுலாம் கரெக்டாக சேர்த்திங்கன்னா மாவு உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுருங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த கடித்து சாப்பிடும்போது இந்த சோம்போடைய வாசனை நல்லா இருக்குங்க. இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாங்க. இல்லை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரி கட்டையில் அந்த உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்குறோங்க. இதில் மாவு போட்டு பெரட்டக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸு இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாதுங்க. நீங்கள் என்ன செய்யணும் பண்ணி எடுத்துலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. நம்ம பாதுஷாலாம் செஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி அந்த மிதமான சூட்டில் இருக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ போட்ட உடனே கிளறாதீங்க, நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. நீங்கள் போட்டதும் கரண்டி போட்டிங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக நம்ம பால் வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், வீட்டில் செஞ்சது சுத்தபத்தமாகவும் இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறுறது நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப கலர் மாற தேவையில்லை. ஒரு பொன்னிறமான கலர் வந்ததும் போதும், எடுத்துடலாங்க. எடுக்கும்போது உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பான ஒரு சவுண்டு கிடைக்கும். திரும்பவும் இருக்கிறத செஞ்சு இதே மாதிரி செஞ்சு வேக வச்சுக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க. இதை அதிகமாக செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.